ரோஜாக்கள் நடப்படாதவரை நிலம் வெறும் மண்தான். ஹாப்பி ஹார்ட் இஸ் எ குட் மெடிசன் என்று சொல்வார்கள். காதலில் வெற்றி பெற்று வாழ்க்கையை எழுதவா என்று சொன்ன மாவீர கவிதை. ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைந்தால் அதுதான் பாரதமே. ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம். சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் வந்து போன தொகுப்பு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 9 கோடி தமிழர்களின் வெற்றி நாள் இந்த நாள் என்பதை நாம் பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வெற்றி தமிழர் பேரவையினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உலகத்தில் ஆகச்சிறந்த நம்முடைய மொழிகளிலே ஒரு தலைசிறந்த வாழும் கவிஞன், வெற்றி மிகப்பெரிய தலைசிறந்த சாதனையாளர், உலகமே பாராட்டக்கூடிய இந்த மகிழ்ச்சியான ஞானபீட விருதாளராக மிகப்பெரிய சாதனையை படைத்து இன்று நம் மண்ணிற்கு சொந்தக்காரரான அவர்கள் மிக சிறப்பாக அவருக்கு இந்த விழாவிலே தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக முதலிலே என்னுடைய நன்றியினை நான் வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி தமிழர் பேரவையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் CRS அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே மிக திறம்பட செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செயலர் அபிநாத்துக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் நெஞ்சமர தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ரஷ்ய நாட்டிலே இருக்கக்கூடிய கவிஞர்கள் மாக்சிம் கார்கியாக இருக்கட்டும், சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய வால்ஸ் விட்மனாக இருக்கட்டும், வல்லத்தோளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த சாதனைகளை இன்று மிக சிறப்பாக அதை சிறம்பட செய்து இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொண்ட கவிப்பேரரசு அவர்களுக்கு நான் மனதார என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், மதுரை உயர்நீதிமன்றத்திலே MMBயினுடைய தலைவர் அன்பிற்கினிய அருள்வடிவு சேகர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு மிக சிறப்பான விழாவினை எங்கள் உயர்நீதிமன்றத்திலே ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் பேசி ஆற்றிய உரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் 1 மணி நேரமாக அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து எங்களுக்கெல்லாம் ஒரு புது தெம்பையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர் வாங்காத சரித்திர புகழ் வாய்ந்த விருதுகள் கிடையாது. ஆனால் அந்த விருதுகளிலே இளைஞர்களுக்கும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நமக்கும் அவர் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் மிக அதிகம். அதைத்தான் இன்று உங்களோடு நான் பேசுவதிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். எறும்புகளே எறும்புகளே, உயிர் துளிகளின் ஊர்வலங்களே, உலகின் மிகச்சிறிய ஆச்சரியமே, உங்களோடு பேச வேண்டும். சிறிது நேரம் செவி சாய்ப்பீரா? எறும்புட்ட மனுஷன் கேட்கிறான். உலகத்திலேயே சிறிய ஜந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது எது? எறும்பு. அந்த எறும்பை வைத்து வாழ்க்கை பாடத்தை நம்முடைய பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஞானபீட விருதாளர் மிக மிக அற்புதமாக எடுத்து சொல்லி அவர்கள் அதற்கு எறும்புகள் பதில் சொல்வதற்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. எது கேட்பதாயினும் எம்மோடு ஊர்ந்து வாரும், எது கேட்பதாயினும் எம்மோடு ஊர்ந்து வாரும் என்று சொன்ன மகாகவியை போன்று எங்களுடைய மிகப்பெரிய கவி பேரரசுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை நாங்கள் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு சகோதரர் வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய கல்லூரி முதல்வர் மிக சிறப்பாக பேசினார்கள். அந்த கல்லூரியிலே அவர்கள் அங்கே
ஐயாவினுடைய பெயரிலே ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். நான் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்திலே நான் தலைவரிடம் கேட்கின்றேன், நாமும் இதை போல மதுரை உயர்நீதிமன்றத்தில் செய்ய வேண்டும் என்பதை பெருமையாக நினைக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய உலகம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய கவிப்பேரரசு அவர்கள் உலகம் அழிந்துவிடக் கூடாது, எல்லோரும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரில்லாத உலகம் வேண்டும் மனிதா, யுத்த களத்திலே கூடுகட்ட ஆசை, ஆயுத கிடங்கிலே முட்டையிட ஆசை, இயற்கை இரண்டையும் இரு கையாய் நீட்டி எங்கள் அமைதி புறா யாசிக்கிறது. எங்கள் வானத்தை மேகம் மட்டும் சூழட்டும், எங்கள் வானத்தை மேகம் மட்டும் சூழட்டும், வெடிகுண்டு புகை வேண்டாம், வெடிகுண்டு புகை வேண்டாம். அவர்கள் சொன்ன கருத்து இன்னைக்கு சோவியத் யூனியனிலே இருக்கக்கூடிய ரஷ்யாவும் உக்ரைனும் 4.5 வருடங்களிலே 12 லட்சம் உயிர்கள் போயிருக்கின்றன. இஸ்ரேலும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனமும் தொடர்ந்து போரிட்டு 80,000த்திற்கு மேற்பட்டு இன்று உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர் கவிஞனினுடைய இதயத்திலே எவ்வளவு அற்புதமாக போரில்லாத உலகம் வேண்டும் என்று அவர்களுடைய இதயம், நாம் அனைவருக்கும் அதற்கு அவர்களுக்கு சர்வதேச அளவிலேயே இதற்கு உலகம் பாராட்டக்கூடிய விருதுகளை வழங்க வேண்டும் என்று நான் மனதார தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சிரிப்பு ஒரு வாழ்க்கையில் நம்ம டாக்டர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். டாக்டர் சிஆர்எஸ் அவர்கள், இன்னைக்கு பாதி நோய் சிரிக்காதவனுக்கு தான் வருது. சிரிப்பை பற்றி மிக அற்புதமாக நம்முடைய கவிஞர் மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். உதடுகளின் தொழில்கள் 6: சிரித்தல், முத்தமிடல், உண்ணல், உறிஞ்சல், உச்சரித்தல், இசைத்தல். சிரிக்காத உதட்டுக்கு பிற்சொன்ன 5ம் இருந்தென்ன தொலைந்தென்ன என்று அற்புதமாய் சொன்ன கவிஞர் என்ன அற்புதம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹாப்பி ஹார்ட் இஸ் எ குட் மெடிசன் என்று சொல்வார்கள். நமக்கு இங்கே மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்வார்கள். அதை நம்முடைய கவியர் பேரரசு அவர்கள் எந்த அளவிலே மிக அற்புதமாக அதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பார்க்கின்றேன். உண்மையிலேயே இந்த இடம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே முத்தமிழ் அறிஞர் இருந்திருந்தால் அவர் ஓடோடி வந்து அவரை அணைத்து முத்தமிட்டிருப்பார். இன்று அவர் வாங்கிய ஞானபீட விருது அவ்வளவு தலை சிறந்த ஒரு மாபெரும் விருது என்பதை இந்த அரங்கத்திலே நான் பெருமையாக சொல்கின்றேன். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைந்தால் அதுதான் பாரதமே. ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் அதுதான் பாரதமே. பாஞ்சாலி சிரித்ததால் அல்லவா, அதனால் தானே பாரதமே அங்கே மிகப்பெரிய போரே ஏற்பட்டது என்பதை எவ்வளவு அற்புதமாக நம் கவிஞர் 4000 பாடல்கள் கொண்ட வில்லி பாரதத்தை ஒரே வரியிலே அற்புதமாய் சொல்லக்கூடிய ஆற்றல் நம் கவிஞருக்கு இருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம் என்பதை மிக அற்புதமாக ஒரே வரியிலே நம் கவிஞர் அவர்கள் 10,533 பாடல்கள் கொண்ட அந்த கம்ப ராமாயணத்தை ஒரே வரியில் சொல்லக்கூடிய ஆற்றல் உலகத்தில் ஒரு கவிஞனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கவிஞர் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். ஜாதிகள் வேண்டாம், மதங்கள் வேண்டாம், உலகத்திலே சமாதானம், பொறுமை, நம்பிக்கை எல்லாம் வேண்டும் என்பதை மட்டும் அவர் ஒரு கவிதையிலே வடித்திருக்கின்றார். மனிதா, யானை தவிர மற்ற விலங்குகளுக்கு எதற்கும் மதம் பிடித்ததுண்டா? ஒரு கிறிஸ்துவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்த பசு, சீக்கிய சிங்கம், மகமதிய மான் காட்டுக்குள் அடையாளம் காட்ட முடியுமா என்று எந்த விலங்குகளுக்கு கூட இனம், ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏன் நீ அதைவிட கீழ்த்தரமாய் இருக்கிறாய் என்பதை சுட்டிக்காட்டிய மகாகவிக்கு நான் பெருமையோடு நான் இந்த அரங்கத்திலே பார்க்கின்றேன். மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை சரி, வன்முறை என்பது
எந்த முறை என்பதை நாம் கவிப்பேரரசு அவர்கள் கேட்டிருக்கிறார். பாதி கேசுகளுக்கு வராமல் போயிடும். பல்வேறு ஆனால் அதைவிட மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த இடத்திலே கிடைக்கிறது. இந்த கவிதை எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய கவிதை என்பதை பார்க்கிறோம். நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள் எப்படி ஒரு சிறு குறிப்பை வைத்து ஒரு கவிதை எழுதினாரோ அதே போல ஒரு கவிதையை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். கற்பிழந்து கண்ணீர் வடித்து கருவுற்ற பெண்ணுக்கு மகளாய் பிறந்த சோகத்திலே ஒரு பெண் பாடுகிறாள். தாயே, காட்டு மிராண்டித்தனத்தை கருவில் சுமந்து வளர்ந்தாயே, நீ எவ்வளவு பொறுமைசாலி. எவ்வளவு பெரிய வார்த்தைகளை நம் கவிஞர் இதயத்திலே அந்த பெண்மையை பாதுகாப்பதற்காக, பெண்மை படக்கூடிய கஷ்டத்திற்காக அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு ஆட்டோகிராஃப் போடணும்னா என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவர் சொன்னக்கூடிய வார்த்தை, ரோஜாக்கள் நடப்படாத வரை நிலம் வெறும் மண்தான், லட்சியம் ஊட்டப்படாத வரை மனிதன் வெறும் பிம்பம் தான் என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ பாடுகள். ஒரு கிராமத்தில் வடுகப்பட்டியிலே பிறந்து வால்காவிலே இருந்து உலகமே பாராட்டக்கூடிய கள்ளிக்காட்டு இதிகாசம், உலகமே இன்று நம்முடைய மிகப்பெரிய சரித்திர நாயகனாக நம்முடைய அப்துல் கலாமை பாராட்டிய பல மொழிகள், 23 மொழிகளிலே அவர்கள் எழுதிய பல்வேறு நூல்களிலே தலை சிறந்த நூலாக கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமியினுடைய விருதை பெற்றது. அந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு நடுவிலே அவர்கள் சிரிப்பை மட்டுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர். அவர் சொன்ன ஒரு கவிதை, உலகின் வாயை தைத்திடு அல்லது 2 செவிகளை இறுக்கி மூடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவியை மூடுதல் சுலபம். என்ன அற்புதமாக, என்ன வடிவமாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பெண்மையை பற்றி, பெண்களே இருக்கக்கூடிய விதவையை பற்றி, எங்கே விதவையர் கூந்தல் காயுமோ அங்கே மலருக பூவினமே என்று அவர்கள் சொன்னார்கள். பாவேந்தன் பாரதிதாசன் அவர்களைப் போல, அங்கே பாரதியாரின் கனவைப் போல விதவைக்கின் கூந்தலிலே எப்பொழுது மலர் ஏறுகிறது என்பதை அவர்கள் பெருமையாக சூரிய நம் கவிஞர் நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த அரங்கத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். எங்கே ஊர்களில் ஜாதி இல்லையோ, எங்கே ஊர்களில் ஜாதி இல்லையே அங்கே கூவுக சேவல்களே என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். நான் நினைக்கிற தமிழ்நாட்டில் எங்கேயுமே சேவல் கூவ முடியாது என்று நினைக்கின்றேன். எங்கே ஊர்களில் ஜாதி இல்லையோ அங்கே கூவுக சேவல்களே என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய கனவை நாம் நினைவாக்க வேண்டும். அங்கே ஜாதி இல்லாத உலகம், மாணவ சமுதாயம் கையிலே கயிறுகள் கட்டாத உலகம், எதை பார்க்காத உலகம் நமக்கு வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பல கதைகள், பல்வேறு, தயவு செய்து நான் சொல்லுகின்றேன், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் என்ற நூலினை நீங்கள் தயவு செய்து வாங்கி படிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். லட்சியத்தை பற்றி அவர்கள் சொன்ன கருத்து, மரணம் மெய் என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ வாழ்வு பொய் என்பது அவ்வளவு பெரிய பொய்யே என்பதை எடுத்து சொல்லி, காலம் இறந்து விடுகிறது ஆனால் அது மனிதனின் செயல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன மகாகவி எங்களை போன்ற எங்கள் கவிப்பேரரசுக்கு நாங்கள் நன்றியினை பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம். இந்த துறையில் நீ வாழ நினைப்பது உன் விருப்பம், இந்த துறையையே நீ வாழ வைப்பது உனது லட்சியம் என்று சொன்னதை நாம் மாணவ சமுதாயம் இன்று நாம் அதை லட்சியமாக எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எதிர்ப்பு, இளைஞனே, முடிவெடுப்பதற்கு முன்னால் யோசிக்காமல் முடிவெடுப்பவன் பேதை, எடுத்தவன் பின்பு யோசிப்பவன் கோழை என்பதை அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள். மொழிதான் ஞானம், மொழிப்பற்று என்பது மானம் என்பதை நம் சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் என்ற நூலிலே மிக அற்புதமாக சொன்ன கவிஞருக்கு நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை நான் தெரிவிக்கின்றேன். காதல், இளைஞனே,
நீ காதலில் தோல்வியுற்று கவிதை எழுத வேண்டாம். நீ காதலில் தோல்வியுற்று கவிதை எழுத வேண்டாம், காதலில் வெற்றி பெற்று வாழ்க்கையை எழுதவா என்று சொன்ன மாவீர கவிதை நம்முடைய அற்புதமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சாதனைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதிலே அதை நான் தயவு செய்து மாணவ சமுதாயம் நீங்கள் உன்னிப்பாக இதை கவனிக்க வேண்டும் என்பதை நான் இந்த அரங்கத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை. கீட்ஸ் இமாலய கவிதைகளை இயற்றி முடித்த போது 24ற்குள் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரதி தன் சாதனைகளை முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டது 39இல், பகத்சிங் சரித்திரத்திற்கே இரத்த தானம் கொடுத்தது 23இல், மகாகவி பைரன் மரித்து போனது 30 வயதிற்குள், மாணிக்கவாசகர்கள் மண்ணில் வாழ்ந்தது 24 ஆண்டுகளில், இயேசு பெருமான் சிலுவையை சுமந்தது 33 வயதில், அலெக்சாண்டர் வெல்வதற்கே நாடே இல்லை என்று சொல்லும் பொழுது வயது 32, புரட்சி எண்ணங்கள் புறப்பட்ட போது மாஜினிக்கு 10, இப்படி பாட்டுலகத்தை கட்டி ஆண்ட பட்டுக்கோட்டை தன்னுடைய எல்லாம் முடிக்கும் பொழுது வயது 29. அந்த சாதனையாளரை நாம் இன்று பல இளைஞர்களை சாதனை படைப்பதற்கு தூண்டுகோலாய் வைத்திருப்பதற்காக நான் நன்றியினை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் அடுத்து பாரதியாரும் ரவீந்திரநாத் தாகூரும் ஒரு நினைவாக ஒன்று பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், பாரதி ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கின்ற பொழுது பாரதி ஒரு சேலஞ்ச் செய்வார். என்ன சேலஞ்ச் என்று சொன்னால், எனக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் கவிதை போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசை கொடுக்கட்டும் என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கவிஞர்கள் வரட்டும், நம் கவி பேரரசுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்பதை இந்த அரங்கத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் இது நம் விழா. அவர்கள் இந்த மாபெரும் விருதினை ஞானபீட விருதாளராக வந்திருப்பது நாம் தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும், கிராமங்கள் மூலம் கொண்டாட வேண்டும். நாம் தமிழக முதல்வருக்கு இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற அடிப்படையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இது தமிழக விழாவாக கொண்டாட வேண்டும். தமிழரின் சிறப்பு 9 கோடி மக்களின் சிறப்பு என்பதை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் எழுதிய 3ஆம் உலகப் போரை தயவு செய்து நான் பார்த்தேன், கண்ணீர் விட்டேன். முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் 20 ஆண்டுகள் கழித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 3ஆம் உலகப் போர் இப்பொழுது நடக்கிறது. விஞ்ஞானத்திற்கு எதிராக, தனிமயமாக்குவதற்கு எதிராக, இங்கே நடக்கக்கூடிய புவி வெப்பமயமாக்குதல், இதை எல்லாவற்றையும் எடுத்து மிக சிறப்பாக சொன்னார்கள். பூச்சி மருந்து பிறந்த கதை, ஓசோனிலே இருக்கக்கூடிய கூரையை பற்றிய கவிஞர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லாத தலைப்பே இல்லை. மேகமலையை பாதுகாப்பது எப்படி, ஓசோனை பாதுகாப்பது எப்படி, புவி வெப்பமயத்தை பாதுகாப்பது எப்படி, உலகத்தை பாதுகாப்பது எப்படி என்று சொன்ன மிகப்பெரிய அண்ட சராசரங்களையே பாடிய நம்முடைய கவிஞருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையிலே என் பாராட்டு உரையை நான் சொல்லுகின்றேன். I will praise you for I am fearfully wonderfully made. ஒரு கவிஞன் இப்படி சொல்லுகின்றான், நான் அதிசயமாய் பிறந்திருக்கிறேன். I will praise you for I am fearfully, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிற நம் கவிஞருக்கு ஒரு முறை எழுந்து நின்று அரங்கம் அவரை பாராட்டி கைதட்டி மாணவ சமுதாயம் அவர் ஐயா உட்காரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு நாம் உற்சாகமாக தமிழர்களின் பெருமை, தமிழர்களின் இதயம், தமிழர்களின் நாதம், தமிழர்களின் உயிர், அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அவர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் கிடைக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.